ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நடக்கவே நடக்காது. இனி என் துணையுடன் நான் சேர்வது என்பது நடக்கவே இயலாத ஒரு விஷயம். என் துணையை நான் பிரிந்து விட்டேன், நான் இழந்து விட்டேன். நான் செய்த தவறினால் அவரை பிரிந்து இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று நீ எண்ணிய விஷயங்கள் இப்பொழுது நடக்கப் போகின்றது. நம்ப முடியவில்லையா? முழுவதுமாக கேட்டால் நம்பி விடுவாய். என் மீதான நம்பிக்கையும் உனக்கு கூடிவிடும். உன்னுடைய துணையை பிரிந்து விட்டாய். எளிதான விஷயம்தான் என்று சில சமயங்களில் நீ எண்ணினால் கூட அது எவ்வளவு கஷ்டமான விஷயம் என்று இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கின்றது. மறக்க வேண்டும் என்று முயற்சித்து அவரின் நினைவுகள் அதிகமாக சேகரித்து வைத்து விட்டாய். அவரை பிரிந்து நிச்சயமாக என்னால் இருக்க முடியும் என்று நினைத்துத்தான் பிரிந்தாய், இழந்தாய். ஒரு உன்னதமான ஒரு உயிரான உறவை இழந்துவிட்டு இப்பொழுது நிற்கதியாக அவரை நினைத்து தன்னந்தனியாக தனிமையில் நிற்கின்றாய். உதவிக்கு யாருமே இல்லை, ஆறுதல் கூற ஆளில்லை. யாரிடம் போய் கேட்பேன்? என் மனதில் இருக்கும் வலிக்கு யாராலும் ஆறுதல் கூறவும் முடியாது. அவ்வளவு ரணங்களை என்னுடைய நினைவுகள் செஞ்சு கொண்டிருக்கின்றது. அவ்வளவு ரணங்கள் என் மனம் அழுத்து போய் கொண்டிருக்கின்றதே என்று எதையோ பேசி உளறிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் அந்த உளறலிலும் நீ உன்னுடைய துணையை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவர் மீது நீ வைத்த பாசத்தினால் பைத்தியம் பிடித்தது போல இருக்கின்றாய். கவலைப்படாதே. நீ நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது, இழந்து விட்டோம், பிரிந்து விட்டோம் என்று பலவிதமாக யோசித்த விஷயங்கள் இப்பொழுது நடக்கப் போகின்றது. மீண்டும் உன் துணையுடன் நீ சேரப்போகின்றாய். அந்த பொன்னான வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். நீ இவ்வளவு அழுதும் நான் எப்படி கல் நெஞ்சமாக இருப்பது? உன்னை நான் பிரிப்பதற்காக இந்த பிரிவு காலம் வந்துவிடவில்லை. நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் எந்த அளவிற்கு அன்பு வைத்துள்ளீர்கள் என்பதை ஆராயவே இந்த பிரிவு. அதற்குள்ளும் நீ பலமுறை தவறான முடிவுகளை கூட எடுக்க முயற்சி செய்து விட்டாய். அனைத்து சமயத்திலும் நானே உன்னை காப்பாற்றினேன், எப்பொழுதும் காப்பாற்றுவேன். உனக்கு தேவை, உனக்கு சந்தோஷம், உனக்கு உயிர் உன்னுடைய துணைதானே. அவரே உன்னை தேடி வரும்படி நான் செய்கின்றேன். கவலைப்படாதே. நீ வேண்டாம் என்று கூறினாலும் உன்னை விட்டு அந்த உறவு விலகி செல்லாது, நிரந்தரமாக விலகி செல்லாது. சிறிது நாட்கள் பிரிந்திருந்த அந்த உறவு மீண்டும் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ சந்தோஷத்தின் உச்சிக்கு அப்பொழுது செல்வாய். உன்னுடைய வாயாலேயே வேண்டாம் என்று சொன்ன அந்த உறவை இப்பொழுது நீதான் என் உயிர் என்று சொல்லும் அளவிற்கு இந்த காலம் மாற்றிவிட்டது. இதற்காகத்தான், இந்த உன்னதமான உறவை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பிரிவு ஏற்பட்டுள்ளது. சந்தோஷமாக அவருடன் இரு. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.